மதுரை மாநாட்டில் திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை கடுமையாக விமர்சித்ததோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசிய தாவேகா தலைவர் விஜய்க்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளனர். அவருக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. அதற்காக ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார். யாரை குறை சொல்வது? ஆட்சியில் இருப்பவர்களை குறை சொல்வது. மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது மக்களை ஏமாற்றுவதல்ல. மக்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் பயப்பட வேண்டும். ஏன்னால் எங்கள் எதிரிகள் சிதறி நிற்கிறார்கள். அதனால் விஜய் எங்களுக்கு எதிரான வாக்குகளைத்தான் அவர் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கொள்ள போகிறார். கூட்டத்தை 20 லட்சம் பேர் சேர்றாங்க, 10 லட்சம் பேர் சேர்றாங்கன்னு அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்முடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கோம், அந்த திட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாக்களிப்பாங்க, ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதில்ல, தாமரை தண்ணீர்ல மலரும், ஒட்ட வேண்டியதில்லை. அதனால ஒட்ட வேண்டியதெல்லாம் ஓட்டு வரும். அதாவது தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும், ஒட்ட வேண்டியதில்லை. நாட்டில் வேற வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டுது உறுதின்னு நினைக்கிறேன். என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? தம்பி, ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறதுன்னு தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரே பவர்ஃபுல்லா ஒரே கட்சி கிட்ட போகுது. இப்போ ஆட்சி கூட்டணி ஆட்சி என்கின்ற போது உண்மையிலே மக்களுக்கு நடக்கின்ற எல்லா பிரச்சனையும் நம்ம தைரியமாக போய் பேசலாம். இது சரியில்லை, இந்த துறை சரியில்லைங்க, இப்படி இருக்கு, இதை கொஞ்சம் நம்ம சீர் பண்ண முடியும் என்ற உரிமை நமக்கும் கிடைக்கும். அதனால் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம்.